ரிவ்யூ அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்து முன்னாடி வந்து ஓகே படம் எப்படி இருக்கு நம்ம நம்பக்கூடிய ஆட்கள் சொல்லக்கூடியதை நம்ம பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது இருக்கு. அதை எந்த அளவுக்கு கையாளணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, இப்போ முழு சட்டை மாறன் போன்றவர்களுடைய விமர்சனங்களை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா பெரும்பான்மையான படங்களை அவர் வந்து நெகட்டிவாக தான் சொல்லுவார். பட் அவர் சொல்கிற விதம் அது நல்ல ஃபன்னாக இருக்கும். அப்போ அதை ஒரு திரைப்படத்தின் ஒரு காட்சி மாதிரி தான் எல்லாரும் பார்க்க வராங்க. அவர் சொல்கிறத யாருமே வேத வாக்கா எடுத்துக்கிட்டா ஐயோ அவர் சொல்லிட்டாரு இந்த படத்தை நம்ம பார்க்க வேணாம்னு யாருமே சொல்லல. ஓகே. அப்போ அவர் வந்து கழுவி ஊற்றின பல படங்கள் இங்கே வெற்றி படங்களாக மாறி. கரெக்ட். அதே நேரத்தில் பல படங்களை பாராட்டியும் இருக்கார். ரேடியா எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் நிலையிலிருந்து அவர் ஒரு படத்தை பார்க்குறாரு, அவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடுறாரு. பட் அவர் சொல்கிறத வேத வாக்கா கருதி இங்கே பல பேர் வந்து அவர் வேணான்னு சொல்கிற படங்களுக்கு போகாமல் இருந்திருக்காங்களான்னா இல்லையே. ஆமாம். அப்போ எதுக்கு நீங்கள் அதை பற்றி பயப்படணும்? ஓகே. நான் எல்லா விமர்சகர்களுக்கும் அதை தான் சொல்கிறேன். ஓகே. எல்லாமே இப்போ விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு பொதுமக்கள் வந்து பார்ப்பாங்க, ரசிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அது ரசிப்பதற்கான ஒரு ஏரியா தான் அது. படம் வேற, அது வேறு. ஓகே. அது வந்து எந்த விளைவும் ஏற்படுத்தாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ரொம்ப காலமாகவே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனந்தவுடனில் ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருந்தது இல்லை. ஆனந்தவுடன் 60 மார்க்கு 70 மார்க்கு 40க்கு மேலே கொடுத்த மார்க்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்க, எல்லா படமும் ஓடி இருக்கான்னு பாருங்க. ஓடினதே கிடையாது. 2 நாள் ஓடின படத்துக்கெல்லாம் அவங்க 55 57 மார்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால விமர்சனம்ங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட பார்வை. அதை மக்கள் வந்து எந்த காலத்திலையும் கருத்தில் எடுத்துக்கிறதே கிடையாது. அதை வந்து ஐயோ அவரு சொல்லிட்டாரு அதனால படம் ஓடல அப்படிங்கிற அந்த ஒரு புலம்பல் இருக்குல்ல, அதை முதல்ல விட்டுருங்கிறேன். அதுக்கு அவசியமே இல்லை.